கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். எல்லா சனிக்கிழமைகளிலேயும் மாலை 7:30 7:45 வரையும் இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை இந்த தொலைக்காட்சியில் கண்டு சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது போகட்டும். கடந்த நாளிலே தேவ சமூகத்தில் மிகுந்த ஆத்தும பாரத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து இந்த செய்தியை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த வசனம் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாததா கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட செய்யலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருந்தபோது இதில் இருந்து கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை அடியானுக்கு தர ஆரம்பித்தார். அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா என்ன? மனுஷன்தான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அதை செஞ்சுட்டு அது சரியா இல்லைன்னா, ஐயையோ இதை நான் தப்பாக பண்ணிட்டேன், அதனால் அடுத்த தடவை இதை நான் சரியாக பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பேர் மனுஷன். ஆனால் என் தேவன் ஒரு காரியத்தை ஒரு விசை செஞ்சார்னா அதில் எந்த ஒரு தப்பும் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காது. அது அப்படி ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பரிபூரணமாக இருக்கும். அப்படிதானே தேவ பிள்ளைகளே? தேவனுக்கு ஒருபோதும் தவறு வராது. மனிதன் செய்கிற எல்லா காரியத்தையும் தவறாய்தான் செய்வான். ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லன்னு சொன்னார். இந்த வார்த்தையை நான் ஆழமாய் தியானித்த போது ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை தந்தார். காதை திறந்து கண்ணை திறந்து கேளுங்க. நான் வாசிக்கிறேன். யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்கும் இது தெரியும். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி தர்ஷீஷுக்கு நேராய் போக தான் ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தர் பாதி வழியிலே திருப்பி கொண்டு வந்துட்டார். தேவன் சொன்னதுக்கு மாறா நீ எதையாவது ஒன்றை செஞ்சனா அது பாதியில் நின்று போயிடும். அவர் சொன்னதை செஞ்சாதான் அது நிறைவாக முடிவடையும் என்பதை மறந்து விடாத. யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நினிவேக்கு போன்னு. இவன் திசை மாறி போனாலும் இவனை திசை திருப்பி கொண்டு வந்துட்டு யோனா போய் சொல்கிறான், என்னன்னு? ஆண்டவரே, நினிவே ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டு போகிறாங்க, 40 நாளில் இந்த நினிவை கவிழ்க்கப்பட்டு போயிடும்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்த ஜனங்க எல்லாம் ஆடு மாடு எல்லாம் 3 நாள் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமையும் உபவாசம் இருக்குது. உபவாசம் இருந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? கர்த்தர்
அந்த ஜனங்களின் மேலே மனஸ்தாபப்பட்டு அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு செய்ய நினைச்ச தீங்க செய்யாதபடி மனமாறினார்னு எழுதியிருக்குல்ல தேவ பிள்ளைகளே. முதல்ல சொல்லிவிட்டது யாரு? தேவன் ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்த மாட்டார். சொன்னதுதான். அப்போ யோனா சொன்னா ஆண்டவர் அழிச்சிருக்கணும்ல, ஏன் அழிக்கல தெரியுமா? கர்த்தர் மாறாதவர் தான். அவர் எவ்வளவும் பொய் உரையாத தேவன் தான். ஆனால் நீ மனம் திரும்பினதை பார்த்துட்டு, நீ கண்ணீர் விட்டு கதர்னதை பார்த்துட்டு கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. ஆனால் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தாராம் தேவ பிள்ளையே. அப்போது தேவனே சொன்ன காரியமாக கூட இருக்கலாம். தேவன் சொன்னதை ஊழியக்காரன் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீ கண்ணீரோடு அழும்போது, நீ உண்மையிலேயே மனம் திரும்பும் போது தேவன் அதை திருத்தி எழுதவில்லை. அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனம் மாறினாராம். இன்னைக்கு பாரு, ஒரு ஊழியக்காரனை கூட நிறைய நேரத்தில் கர்த்தர் பார்க்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ அழுதனா அது ஆண்டவரே சொன்னதா இருந்தா கூட அதுக்கு மாற்ற வந்துடும். அதுதான் சொன்னேன், உன் கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு. உன் மனம் திரும்புதலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று கண்டு. இன்னைக்கு ஏதாவது பாவத்தில் இருக்கிறையா? ஏதாவது விபச்சார பாவத்தில் இருக்கிறையா? ஏதாவது போதை பழக்கத்தில் இருக்கிறையா? ஏதாவது இச்சையில் அடிமையா இருக்கிற சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மையா மனம் திரும்பும் போது உன்னை அழிக்க வேண்டிய சத்துருவை, உன்னை முடிக்கணும்னு நினைச்சவனை கர்த்தர் அழித்து உன்னை வாழ வைப்பார். செய்ய நினைச்ச தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தாரா? தேவ பிள்ளையே, உன் கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. உன் கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை நீ மறந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த ஆபத்து எனக்கு வந்துருமோ, இந்த சாபங்கள் ஏன் இன்னும் முடியாம இருக்குதுன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, நான் வழி தப்பி போயிட்டேனே ஆண்டவரே, நான் நிறைய தவறு பண்ணிட்டேனே ஆண்டவரே, என்னை யாருக்கும் பிடிக்கலையே, நான் செத்து போனாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவுன்னு கேட்குறியா? நீ சாகலாம் வேண்டாம். வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை தாரும், என்னை திரும்ப எழுப்புன்னு நீ கேட்கும்போது அவர் உன்னை அழிக்கிற தேவன் அல்ல, உன்னை வாழ வைத்து தேசத்தில் உன்னை உயர்த்துகிற தேவனை ஆராதிக்கிறாய். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிற. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா 38வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் வார்த்தை வருகிறது. என்னன்னு தெரியுமா? நீ உன் வீட்டு காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, நீ கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன். இவன் சொல்லிட்டு போயிட்டான். எசேக்கியா என்ன பண்ணினார் தெரியுமா? சுவர் புறமாக திரும்பி அழுதாராம். என்ன அழுதாரு? கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று அழுதானா. அந்த அழுக என்னாச்சு தெரியுமா தேவ பிள்ளைகளே? பாதி முற்றத்துக்கு போனவனை கொண்டு வந்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொன்னாங்களாம். பாருங்க, முதல்ல சொல்லிவிட்டது யாருங்க? ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர்ல. முதல்ல சொல்லிவிட்டது யார்? ஆண்டவர் தான். எசேக்கியா நீ செத்து போயிருவேன்னு சொல்லிவிட்டா. ஆனால் அவன் சோறு புறமா திரும்பி அழுத போது அவர் செய்ய நினைச்ச தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தாராம். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாராம் தேவ பிள்ளையே.
என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எசேக்கியாவை போல நிறைய நேரத்தில் செவுரை பார்த்து அழுது இருக்கிறேன், மரத்தை பார்த்து அழுது இருக்கிறேன், வானத்தை பார்த்து அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல, இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வர போறேன்னு புரியலையேன்னு அழுத நேரங்களில் எல்லாம் அவர் என் கண்ணீரை பார்த்து ஷபரபலாபா மனதுருகி செய்ய நினைச்ச தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தாரா? ஒருவேளை வியாதியின் கொருடத்துல டாக்டர் நீ மரித்து போவேன்னு சொல்லி இருக்கலாம், ஒருவேளை இந்த வியாதி மாறவே மாறாதுன்னு சொல்லி இருக்கலாம், சுகருக்காக வாழ்நாள் முழுவதும் மருந்தெடுத்து கொண்டிருக்கலாம். ஷபரபலபா ரீஹா சந்த ராமல்லாஹா சந்த ரபலபா சுஜித்ரா என்கிற ஒரு பெண்ணை கர்த்தர் காட்டுகிறார். சின்ன வயசுலயே சுகர் வந்துருச்சு பிரதர்னு அழுது கொண்டு இருக்கிறார். ஓ ரீஹா சந்த ராபாலபா சாமுவேல் என்கிற ஒரு தம்பியை காட்டுகிறார். சின்ன பையன், 14 வயது, சுகர் வந்துருச்சுன்னு அழுகிறான். கர்த்தர் விடுதலையே தருவா. சொவ்வொரு புறமாய் திரும்பி அழும்போது அந்த ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. கர்த்தரே சொன்னதா இருந்தா கூட, ஊழியக்காரனே சொன்னதா இருந்தா கூட, நீ அழும்போது கர்த்தர் மனம் இறங்கிறார். தேவ பிள்ளையே, பல முறை நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சத்துரு சொல்லி இருக்கிறான். உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன்னு சத்துரு சொல்லி இருக்கிறான். உன்னை மந்திரத்தினால நான் அழிப்பேன், செய்வினையினால அழிப்பேன், ஓ உன்னை நான் சூனியம் பண்ணி வசியம் பண்ணி அழிப்பேன்னு சொன்னான். ஆனால் உங்களுடைய விலை உயர்ந்த கண்ணீர், ஓ நீங்கள் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த கட்டுகளை தேவன் அறுத்து எறிவார். ஷபரபலாஹா. கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தரப்போகிறார். கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தரப்போகிறார். கர்த்தர் இன்னைக்கு விடுதலையே தரப்போகிறார். அவர் மனமாறுகிறவர் அல்ல, ஆனால் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். தேவ பிள்ளையே, ஒருவேளை எப்படி எழும்ப போற, எப்படி உயர போற, எப்படி இதை சமாளிக்க போறேன்னு தெரியல. என் புருஷன் கூட வாழ பிடிக்கல, என் மனைவி கூட வாழ பிடிக்கல, என் பிள்ளைங்க கூட வாழ பிடிக்கலையே நான் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் அழுகையை பார்த்து கர்த்தர் மனம் இறங்கிடுவார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல. உன் புருஷன் நீ அழும்போது இன்னும் கொஞ்சம் அழுன்னு சொல்லுவான், உன் பிள்ளைங்க இன்னும் நீ கொஞ்சம் அழுன்னு சொல்லுவான். ஆனால் நீ அழுதா அவர் அந்த அழுகையை பார்த்துட்டு என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லி மனமிறங்குகிற கர்த்தர் நான் நல்ல நாளில் செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் மனம் இறங்குகிற தேவன். ஆண்டவரே, நீர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கேட்டு விடுதலை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்ல